இந்த 4000 கோடிக்கு நம்ம வேலை செஞ்சுருக்கோமா செய்யலையாங்கிறத ஜஸ்ட்டு நீங்கள் போகையில் இப்போ வேண்டாம் போகையில் அப்படி போய் அந்த அந்த தெரு சூளைமேடு ஹைரோடு இருக்குல்ல அந்த இடத்துல பாருங்கள் கனெக்ஷன் கொடுக்காம இருந்தாங்க. இப்போ அந்த கனெக்ஷன் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. என்ன காரணம்னா இந்த இந்த இதில் வந்து இப்போ அண்டர் கிரவுண்டில் இப்போ மெட்ரோ ட்ரெயின் வருது. ஆகையினால அவங்க அதை மீறி அது அந்த அவ்வளோ டெப்த்தில் அவங்களால போக முடியலை. அதனால் இந்த ஒரு வருஷமாக இந்த வேலையை இங்கே நிப்பாட்டிட்டாங்க. நிப்பாட்டி இப்போ தான் அந்த கனெக்ஷன் கொடுக்குறாங்க. இது மாதிரி இங்கே ஆரம்பித்து எங்கே ஆரம்பித்து நம்ம இதில் பீச்சு இருக்கு இல்லையா, பீச்சில் வந்து அந்த அந்த இதுக்கு என்ன சொல்கிறது, கப்பல் வர்றதுக்கு காட்டுவாங்க. ஹார்பர் இல்லடா, கலங்கரை விளக்கம் தானே, லைட் ஹவுஸ் தானே. லைட் ஹவுஸ். இப்போ லைட் ஹவுஸ்க்கு தான் இது அங்கே போய் ஜாயின் ஆகுது. இப்போ அந்த லைட் ஹவுஸ்ல இருந்து நம்ம போரூர் ஜங்ஷன் இருக்கு இல்லையா, போரூர் ஜங்ஷனை தாண்டி அந்த பக்கம் இதுக்கு போகுது. எங்க போகுது? பூந்தமல்லி போகுது. இப்போ பூந்தமல்லி டு போரூர் டு வடபழனி வழியும் இப்போ வேலை முடிஞ்சிருச்சு. இதுக்கு முன்னாடி இந்த நீங்களும் இப்போ போரூர்ல இருந்து தான் வந்திருப்பீங்க, இல்லைன்னா இந்த தம்பியாவது வந்திருப்பாரு. இப்போ அந்த வேலைகள்லாம் தோண்டி போட்டு கண்ணாபின்னான்னு நடந்துச்சு. இப்போ அந்த ரயில் வேலை முடிஞ்சு ட்ரெயில் பார்த்ததுனால இப்போ அந்த ரோடு சரியாயிடுச்சு. இப்போ அந்த கனெக்ஷன் ஒர்க்கெல்லாம் அந்த ஜாயிண்டிங் இதெல்லாம் நடக்குது. அதனால் வெள்ள அறிக்கைங்கிறது தேவையில்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா இவங்களுடைய ஆட்கள் வந்து கவுன்சிலர்ஸ் இருக்காங்கல்ல. ரெண்டாவது, எப்போ போனீங்கனாலும் தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் முன்னையாவது ஸ்டாம்ப் ஒட்டணும், 10 ரூபாய்க்கு 1 ரூபாய்க்கு ஒட்டணும். இப்போ அதுவும் தேவையில்லை. வெள்ளை பேப்பரில் இந்த 4000 கோடி வந்து இது 4000 கோடி சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கலடா, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. 4000 கோடின்னு கூப்பாடு போடுற நாயை கொடுக்கல. இந்த 4000 கோடி நம்ம உலக வங்கியில் தான் கடன் வாங்கியிருக்கோம். சார் மத்திய அரசு தான் கொடுத்துருக்கோம், நாங்கள் நிர்மலா சீதாராமன் தான் கொடுத்தேன்னாங்க. அதம்மா இதெல்லாம் டாவு எல்லாமே பெர்மிஷன் கொடுக்கணும் அவங்க. நம்ம கடன் வாங்கணுன்னாக்கா இப்போ நம்ம 1,00,000 கோடி கடன் வாங்குகிறோம், 5000 கோடி வாங்குகிறோம், 1000 கோடி வாங்கினான்னா ஓகே, நமக்கு வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து நமக்கு அதுக்கு இது சர்டிஃபிகேட் பண்ணணும், கடன் கொடுக்கறதுக்கு கொடுக்கணும்னு சொல்லணும். அதை வச்சுட்டு அந்த அம்மா பேசுது. அந்த அம்மா இதை மாத்திரமாடா பேசிச்சு. நீங்கள் போன தடவைக்கு முந்தின தடவை இங்கே மழை பெஞ்சு வெள்ளம் வந்தபோது ஒரு அதாவது இந்த நிதி, அதாவது தற்காப்பு நிதின்னு சொல்லிட்டு ஒரு 1000 கோடி எல்லாத்துக்கும் நிப்பாட்டி வைப்பாங்க ஒவ்வொரு மாநிலத்துக்கும். அந்த 1000 கோடியில நமக்கு ஒரு 600 கோடியை விடுவிச்சாங்க. அந்த 600 கோடியை விடுவிச்சுட்டு இந்த வெள்ள நிவாரணத்துக்கு நம்ம வந்து 17,000 கோடியை கடங்க 18,000 கோடி கேட்டிருந்தோம். இந்த 18,000 கோடிக்கு அவங்க பைசா காசு கொடுக்காம இந்த 600 கோடியை கொடுத்துட்டு நமக்கு இருக்கக்கூடிய அந்த பாதுகாப்புக்காக இருக்கக்கூடிய அந்த 600 கோடியை கொடுத்துட்டு நாங்கள் கொடுத்துட்டோம்,